என்ன காவி அப்படி பார்க்குற? திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் சரண் ஃப்ரம் த US. ஹலோ சிஸ்டர். ஹலோ, வாங்க. சிஸ்டர், பூண்டி கோயில் பிரசாதம் முதல்ல வாங்கிக்கோமா. என்ன பட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா சிஸ்டர், பூண்டி கோயிலுக்கு போயிட்டு வரோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் உங்க கூட கோயிலுக்கெல்லாம் வந்தாரா? நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். சரண் டெல். ஓகேடா. நான் யூஎஸ்லேருந்து வந்து கேஷுவலாக செரியை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஃபேமிலி லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டேன். அப்போ இவன் முகத்தில் சந்தோஷத்தையே காணும். ஐ டோன்ட் நோ உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஃபேமிலி லைஃப் மட்டும் சரியில்லைன்றதை நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷன் என்னதான் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனாலும் அவனோட ஃபேமிலி லைஃப் சரியில்லைன்னா என்ன பிரயோஜனம் சிஸ்டர்? அதான் ஒய்ஃபை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழான்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். உங்கள் மேரேஜ் கூட என்னால் வர முடியல. இது வரைக்கும் உன்னை நேரில் பார்க்கலனா கூட சரி கல்யாணம் ஆன புதுசில் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். நீ ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு. அதனால ப்ராப்ளம் உன் பக்கம் இல்லை, ப்ராப்ளம் எல்லாம் சரி பக்கம்தான். நான் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா தப்பு என் மேலே தான். நான் ஏதோ தெரியாமல் சில தப்புகள் பண்ணிட்டேன், அதுலேருந்து எப்படி மீண்டு வரதுன்னு தெரியாமல் தான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாமா. எப்போ ஒருத்தவன் செஞ்ச தப்பை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே அவன் திருந்தனத்துக்கு சமம். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டு இனிமே உன் ஒய்ஃபை மனங்குணாம பாத்துக்கடான்னு சொன்னேன். கடகடன்னு அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுச்சுமா. அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? பொண்டாட்டி பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தானே. அவங்க சந்தோஷம் தானே முக்கியம். இனிமே என் ஒய்ஃப் மனசு கோணாம நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டாமா. அப்புறம் தான் பூண்டி கோயிலுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். என்னோட ஃபேவரட் கோயில் அது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில மாற்றம் நிச்சயமா. சரி, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கோயிலுக்கு போயிருக்காருங்கிறத என்னால நம்பவே முடியல. ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா இது, நீ செரியை தான் நம்ப மாட்டேங்கிறேன்னா என்னையும் நம்ப மாட்டேங்கிற? சொன்னா நம்புமா. இவன் பூண்டி கோயிலுக்கு வந்து கடவுள் முன்னாடி உட்காந்து தாரையா அழுதான். நிச்சயமா சொல்றேன், இவன் மனசுல ஏதோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை சொல்றதுக்காக தான் நானே நேர்ல வந்தேன். உங்க 2 பேருக்குள்ள என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இவன் உன் மேல உயிரியே வச்சிருக்கான். உனக்கு ஒண்ணுன்னு அவனால தாங்க முடியாது தெரியுமா? இந்த உலகத்திலேயே இவன் அதிகமா நேசிக்கிற ஒரே ஜீவன் நீதாம்மா. அதனால கொஞ்சம் அவனை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரிச்சு சந்தோஷமா வாழ பாருமா. நான் திரும்ப US போறதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழறது என் கண்ணால பார்க்கணும். ஏதோ வந்தேன், உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா. பாய் சரி, வரேன். என்ன யோசிக்கிற காவியா? சரண் சொன்னது அத்தனை உண்மை. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண போறதில்ல. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். ஐ நோ நீ என்ன நம்ப மாட்டேன், நம்பவும் முடியாதுதான். பட் இனிமே என் பிஹேவியரை பார்த்து நீ கண்டிப்பாக நம்ப தான் போற. Trust me. ஹலோ, சொல்லுங்க மேடம். சேகர், ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. அதை சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? என்ன நடந்துச்சுன்னே தெரியல சேகர். வெளியில போயிருந்த சரி வீட்டுக்கு வரும்போது பக்தி பழமா நெத்தியில பட்ட கையில பிரசாதத்தோட வந்தாரு. கூட அவர் US ஃப்ரெண்டும் வந்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி நான் அவர் பேரை கூட கேள்விப்பட்டதில்ல. அவர் சொல்றாரு சரி திருந்திட்டாரு, ஃபேமிலி லைஃப் சரியில்லைன்னு அழுதாரு, கடவுள் முன்னாடி நின்னு தாரையா கண்ணீர் விட்டாருன்னு சொன்னாரு. செரிக்குள்ள இப்படி ஒரு மாற்றமான என்னால நம்பவே முடியல. என்ன மேடம் சொல்றீங்க? என்னாலையும் நம்பவே முடியல. கோயிலுக்கு போய் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாரு.
எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததா சொன்னீங்க? ஏதோ பூண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்ததா சொன்னாரு. என்ன மேடம் சொல்றீங்க? பூண்டி கோயிலா? ஆமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மாற்றம் நிச்சயமா. நான் மாறிட்டு தானே இப்பவே நம்ப வேண்டாம். இனி நான் நடந்துக்கிற விதத்தை பார்த்து நம்பினா போதும்னு சொன்னாரு. எனக்கு ஒன்னும் புரியல. இது நிஜமாவே மாற்றம் தானா? செரி மாறிட்டாரான்னு ஒரே குழப்பமா இருக்கு சேகர். மேடம், இப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது. 2 நாளைக்கு முன்னாடி நான் பேப்பர்ல படித்தேன். நீங்க சொல்ற அந்த பூண்டி கோவில்ல நவபாஷான சிலை ஒன்றை பிரதிஷ்டை பண்றதா அதுல போட்டிருந்தது. அந்த கோவில் தானே? ஆமா, நான் கூட பேப்பர்ல பார்த்தேன். அந்த கோயில தான் இருக்கும். அதானே பார்த்தேன். சரி, அது திருந்தருதா? அது யூஎஸ் ஃப்ரெண்டு வேற வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போனது நிஜமாவே திருந்தறதுக்காக இல்ல, திருடுறதுக்காக தான் அங்க போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க சேகர்? ஆமா மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல சரி ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிருக்காரா, இல்ல உங்களை தான் கூட்டிட்டு போயிருப்பாரா? இப்போ திடீர்னு யூஎஸ் ஃப்ரெண்டு வந்ததும் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அக்கறையா அந்த பூண்டி கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பக்தி இல்லை மேடம், அந்த நவபாஷான சிலையை பிளான் பண்ணி திருடுறதுக்காக. இந்த மாதிரி சிலையையும் புராதன பொருட்களையும் திருடி விற்கிறது தானே அவங்க வேலையே. கரெக்ட் சேகர், எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, அது திருந்தறதாவது. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த தடவை கையும் களவுமா போலீஸ்ல மாட்டி விட்டுடணும். ஆமா மேடம், இதுல நாம 2 பேரும் தனியா எதுவும் செய்ய முடியாது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அலர்ட்டா இருக்க சொல்லணும். அப்பதான் இவங்க பிடிபடுவாங்க. கரெக்ட் சேகர், நீங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நவபாசான சிலையை கடத்த திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. சரி மேடம், நான் ஒரு அனானிமஸ் கால் பண்ணி போலீஸ்க்கு தகவலை சொல்லிடுறேன். அது நவபாசன சிலை இல்லையா? அவங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால நீங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க செரியோட நடவடிக்கையை ரொம்ப கவனமா கண்காணிச்சிட்டுருங்க. அப்பதான் அவங்கள போலீஸ்ல சிக்க வைக்க முடியும். நிச்சயமா இந்த தடவை செரி என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்துல பக்தி வேஷம் போட்டு என்னையே குழப்பி விட்டுட்டான். நான் பாத்துக்கிறேன் சேகர். ஓகே மேடம், நான் போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுறேன். சரி சேகர். சந்தேகமே இல்லடா, எல்லாம் அந்த சிவகாமியுடைய வேலைதான். அவதான் என் பேரன் இளமாறனை கடத்தி வச்சிருக்கா. அந்த சந்தேகம் இருந்ததுனால தான் நேரா அந்த சிவகாமி வீட்டுக்கு போனோம். அவ என்னடான்னா நாங்க தான் குழந்தையை கடத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிட்டோன்னு எங்க கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டா. சண்டையெல்லாம் இல்லாமா, கத்தி கூப்பாடு போட்டா. அவ போட்ட கூப்பாடுல எவனாவது பார்த்துருந்தான்னு வையன் சத்தியமா நம்பியிருப்பான். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பொம்பளை என் பையனை கடத்தி வச்சிருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம். என்ன ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு பேசுறீங்க? நம்ம இளமாறனை காணோங்க. என்னது இளமாறன காணமா? என்ன சொல்ற நீ? காலையில நான் தாங்க அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போகும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான்னு ஐஸ்கிரீம் கடையில நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள ஆட்டோல இருந்த குழந்தையை காணோங்க. ஏய், இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்ப நீ? நான் ஜெயந்தி கேர்லெஸ்ஸா இல்ல மச்சான், உங்க அம்மா தான் ரொம்ப உஷாரா இருக்குது. என்ன சொல்றதுனா? உங்க அம்மா தான் என் பையனை கடத்தி கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்குது. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. குழந்தை இவ தொலைச்சதுக்கு எங்க அம்மா மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க. அவங்க என்ன குழந்தைய கடத்துறவங்களா? என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்கிறேன். உங்க அம்மா அந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடிய ஆள் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன பேச்சு பேசுச்சு. அவ்வளவு ஏன் குழந்தைக்காக வீட்டு முன்னால இருந்து தர்ணா பண்ணுச்சு, அதை மறந்துட்டீங்களா? என்னங்க நீங்க? ஆட்டோல இருந்த குழந்தை எப்படிங்க காணாம போகும்? ஆமா ஜெயந்தி, உன் மாமியார் தான் பொணம் தின்னி கழுகு மாதிரி அவன் ஸ்கூல் போற வழியில நின்னு காத்திருந்து கடத்திட்டு போயிருக்கா. இதுல சந்தேகமே இல்ல. அத்த, நிச்சயமா அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. அழுதுட்டு இருந்த இளமாறன் இறங்கி எங்கேயாவது வழி தெரியாம போயிருக்கலாம் இல்லையா? இவர் சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம்லண்ணா. இல்ல ஜெயந்தி, உன் புருஷன் சைடு பேசாத. எனக்கு குழந்தை தானா போன மாதிரி தெரியல. உன் புருஷனோட அப்பாவோ அம்மாவோ யாராவது கடத்தி கொண்டு போயிருக்கணும். என் அப்பா அம்மா மேல எனக்கு கோவம் இருக்கு, இல்லன்னு சொல்ல. அதுக்காக குழந்தைய கடத்துற அளவுக்கு மோசமானவங்கன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. தேவையில்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே இளமாற அங்க இங்க நல்லாடிட்டு இருக்கான். இப்ப எங்க போனானே தெரியலையே. ச்சே, அவனை நினைச்சாலே வேதனையா இருக்கு. இதுக்குதான் அவனை தாத்தா பெட்டிக்கிட்டே விட்டு வச்சிருக்கலாம். இப்ப அவன் எங்க இருக்கானோ? ஏய், அதிக பிரசங்க மாதிரி பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு வாய மூடு. ஏய், இப்ப எதுக்கு அவளை அடிக்கிற? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இளமாறன் சாப்பிடாம அழுது காய்ச்சல் வந்தப்போ நான் சொன்னேன் இல்ல, கொஞ்ச நாளைக்கு வேணா எங்க அம்மாட்ட விட்டு வைக்கலாம், அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரலான்னு. யாரு கேட்டீங்க? பெரியவங்க நம்ம சண்டை போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்காக குழந்தைய எதுக்கு பண்ணாடணும்? என்ன மச்சான் இப்படி பேசுறீங்க?
குழந்தையே அம்மாட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும்னு சொன்னதே நான் தான். ஆனா அவன் இங்க வந்ததுல இருந்து யார்கிட்டயும் ஒட்டவே இல்லையே. இப்ப காணாம வேற போயிட்டான். இந்த பாவம் நம்மளெல்லாம் சும்மா விடாது. என்ன மச்சான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? தங்கச்சி பையங்கிற பாசமா இல்ல பெத்தவங்க மேல இருக்கிற பாசமா? அவங்கள பழி வாங்க போற அது இது நீங்க அதெல்லாம் வெறும் வேஷமா? இங்க பார், உங்க வீட்டுல வந்து நான் தங்கிட்டு இருக்கிறேன்றதுக்காக எடுத்தேன் கௌத்தம்னு பேசாத. நான் ஒன்னும் எடுத்தாங்க கௌதம்லாம் பேசல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இதே தான் பேசுனீங்க, இப்போ இதே தான் பேசிட்டு இருக்கீங்க. அதான். இங்க பார், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லிடு. இப்போ நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். அம்மா, என்ன மாப்பிள்ள நீங்க? டேய் தினா, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னென்ன நீங்க குழந்தையை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ஜெயந்தி, என் பையன் எங்கேயும் போல. எங்க இருக்காங்கிறது எனக்கு தெரியும். கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஆளுங்களோட ஆதரவு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வேணா பாருங்க, உங்களோட ஆதரவோட இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சு யூனியனுக்காக நல்லது செய்வேன். ஆ, தேங்க்யூ சார். சரி, வச்சிடுறேங்க. ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு. தமிழ்நாடு பூரா இருக்கிற பெரிய ஆளுங்கள்லாம் ஃபோன் பண்ணி இந்த எலெக்ஷனில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நமச்சி வைத்து தான் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் எப்போ அவர் உங்களே கொலை பண்ண முயற்சி பண்ணாரோ, இப்பேற்பட்ட மோசமான ஆளுங்களாம் பதவிக்கு வரவே கூடாது, நாங்களும் விட மாட்டோம். அதனால எங்களோட ஆதரவு எல்லாமே உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. கேட்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னோட வெற்றி உறுதியாயிருச்சு அர்ச்சனா. ஒரு சாதாரண மெக்கானிக்காக இருந்தேன்னா உன் புருஷன் அர்ச்சனா காசுக்கு ஓனரான. இப்போ தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அசோசியேஷனோட தலைவனாக போகிறேன். அடிப்பட்டது ஒரு பக்கம் வலி இருந்தாலும் அதனால இவ்வளோ ஆதரவு கிடைச்சிருக்கேன். இந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன்னு நினைக்கும் போது இந்த வலியே சுகமா தான் இருக்கு. டிஃபன் இட்லி பண்ணிடுவா. பெரிய சொல்லுங்க சேட்டு. என்ன செல்வம், எப்படி இருக்கே? உடம்பு பரவாயில்லையா? உடம்புலாம் பரவாயில்ல சேட்டு. டாக்டர் தான் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது பயங்கர போராக தான் இருக்குது. வெளியில் எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தா அர்ச்சனா என்ன சொல்லுவான்னு தெரில, அதான் இங்கே இருக்கிறேன். டோன்ட் வரி செல்வம், டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னதை தானே அர்ச்சனா சிஸ்டர் ஃபாலோ பண்ணுறாங்கோ. சரி சேட், அதை விடுங்க. இந்த எலெக்ஷன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாசுகிட்ட பெருசாக இந்த விஷயத்தில் பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ அனுபவம்லாம் பத்தாது. அதனால நீங்க தான் கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கணும். எலெக்ஷனை பற்றிலாம் நீ கவலைப்படாத செல்வம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆமாம் சேட்டு, டெய்லி எனக்கும் ஏகப்பட்ட ஃபோன் வருது. இந்த அசோசியேஷன்லேருந்து நான் எதிர்பார்க்காதவங்களாம் வீட்டுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சுட்டு நிச்சயமாக நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை செல்வம், அதிகமான நம்பிக்கை சில சமயம் நம்மளை கீழே தள்ளிடும். உனக்கு முயலாம கதை தெரியும்ல? முன்னாடி வந்த முயல் ஜெயிக்க போறது நாம தானே படுத்து தூங்கிருச்சு, பின்னால வந்த ஆமை ஜெயிச்சிருச்சு. அதனால நாம அசால்ட்டா இருக்க கூடாது. ஆமா சேட், நீங்க சொல்றது சரிதான், அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி வெற்றி அப்படியே தெரியுது, அதான் அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே செல்வம், இப்போ கூட எலெக்ஷன் கேன்வாஸ்க்காக 2-3 பேரை பார்க்க போலான்னு ஐடியா இருக்கும். பட் உன்னை கூப்பிட முடியாது. சேட், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முக்கியமான ஆளுங்கன்னா சொல்லுங்க, நானும் கூட வரேன். டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்றியே? டாக்டர் அப்படிதான் சேட் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அவங்களுக்கு நம்ம எலெக்ஷன் பற்றி என்ன தெரியும்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே வந்துடுறேன். இல்லை, அர்ச்சனா சிஸ்டர் ஏதாவது சொன்னா? அர்ச்சனாவெல்லாம் சமாளிச்சிக்கலாம். நான் இப்போ கிளம்பி உடனே அசோசியேஷனுக்கு வரேன், நீங்களும் அங்கே வந்துருங்க. ஓகே செல்வம், அர்ச்சனா சிஸ்டர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் வா, இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சேட், நான் கிளம்பி வரேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் வைங்க, நான் அது வரேன். ஓகே. இங்க வேணாம் பேபி, அவர் கீழே இறங்கி வர்றது கஷ்டமா இருக்கும், நானே மேல கொண்டு போறேன். சரிங்கம்மா.
வெறும் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. நல்லா அந்த கார சட்னியை போடு, சாப்பிடலாம்.